நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இந்த கால வேளையில் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் கண்களை மூடி நம் தேவனை ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் சுகம் தரும் தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தர். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன். ஓ மகிமை! இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 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 ஓ மகிமை! சிகட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் நாம் ஒருமனப்படுவோமாக. நீ ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. கர்த்தரை உன்னை விடுவிக்க முடியும். அவரை விடுவிக்கிற தேவன். ஆராதனை பகுதியில தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொள்வாயாக. என் ஜனமே, கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. உன்னுடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்துவாயாக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுவே நீ தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுப்பதை புத்தியுள்ள ஆராதனை. சிகட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீரே பெரியவர். நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். என் தேவனே, என் ராஜாவே, என் தேவனே, என் ராஜாவே, என் தேவனே, என் ராஜாவே, என் இயேசுவே. எங்கள் மத்தியில ஒவ்வொரு இருதயங்களிலும் நீ இறங்கி, ஒவ்வொரு இருதயங்களிலும் இறங்கி நீ மகிமைப்படுவீராக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, 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 ஆமென். நிறைய அதிசயங்களை காண செய்கிற தேவன். ஓ மகிமை! ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுவீராக. சோர்வின் ஆவிகளை நீக்கி போடுவீராக. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. ஓ மகிமை! சிகட்ட கத்துட்டு பக்கத்துடா. என் தேவனை, என் தேவனை, ஒவ்வொருக்குள்ளும் நீ இறங்கி நீ பிரகாசிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீ பிரகாசிக்கிற தேவன். இருளை நீக்கி வெளிச்சம் அடைவமாக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆவியின் வல்லமை, அக்கினியின் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் மகிமை. வல்லமை நன்றி ராஜா. அக்கினியின் வல்லமை சிகட கட்டுட பக்கத்துடோ ரிமா சிகட துட பக்கத்துடோ யலமல கட்டுட மனோ சிகட கட்டுடா ஹalleluya ஓ சங்கர கட்டுட பக்கத்துட பக்கத்துடோ சிகட கட்டுட மனோ துட பக்கத்துடோ கரங்களை தட்டி 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 கட்டுட ஆவியில நிரப்பப்பட ஓ மகிமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை சிகட கட்டுட பக்கத்துட பக்கத்துடா ஹalleluya மகிமை மகிமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை உன்னதத்தின் வல்லமையினாலே நிரப்புவீராக. ஆவியின் வல்லமை ஆமென் ஆமென் பொழிந்திடும் வல்லமை ஹalleluya வல்லம 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 ஓ சிகட கட்டுட பக்கத்துடா உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை துட பக்கத்துடா வல்லமை உன்னதத்தின் சிகட வல்லமை பல ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் துட பக்கத்துடா பக்கத்துடா சிகட கட்டுட மனோ துட பக்கத்துடோ ஆமென் ஆமென் ஹalleluya 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 தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 என்று நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நீ தேவனை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஸ்தோத்திரம் 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 என்று நீ ஸ்தோத்திர பலிகளை ஒரு நாவினாலே நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து தேவன் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவார் கர்த்தர் உன்னை நிரப்புவார் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார் என் ஜனமே நீ சோர்ந்து போக வேண்டாம் காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு தருவார் நீ தேவனை மகிமைப்படுத்து தேவனுடைய நாமத்தை நீ உயர்த்து இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்து கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு ஹalleluya தேவ ஆவியானவர் உன்னை விடுவிப்பார் ஹalleluya ஆமென் ஆமென் விடுவியும் விடுவியும் ஹalleluya சிகடகத்துட பக்கத்துடா ஷேகலா பாலா தோடா பக்கத்துடோ ஆமென் 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 நீ இயேசுவின் பிள்ளை ஆமென் நாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் நீ இயேசுவின் பிள்ளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என் ஜனமே இந்த கால வேளை நீ எதற்கு நீ சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் பெரியவராய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார் அவரை நோக்கி நீ கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு இயேசுவே இறங்கும் என்று நீ சொல்லு நாம் ஆராதிக்கும் தேவன் பெரியவர் அவர் நம்மை விடுவிக்க வல்லவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரால் மட்டும்தான் நம்மை ரட்சிக்க முடியும் சிகிட்ட கத்திட்ட பக்கத்துடா ஆமென் ஹalleluya உயிர்ப்பியும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் இயேசுவே நீ விடுவியும் நீர் விடுவிப்பீராக ஹalleluya எல்லா பாவ கட்டுகளையும் நீ இந்த கால வேளையில ஆவியானவரே நீ அறுத்து போடுவீராக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக கூப்பிடு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு
உன்னுடைய சத்தம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. உன்னுடைய சத்தம் இயேசுவின் செவிகளில் கேட்கப்படுவதாக. ஓ ஆமென். சிகட கத்தட பகத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Shigada katuda bakatuda balatuda balakatido rima toda bakatuda shigada katuda mana toda bakatuda rima shigala katuda katuda toda bakatuda kami shigada katuda ku shigada katuda la ba toda bakatuda rima shigada katuda ba. Hallelujah. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். அல்லேலூயா. உன் சிந்தை இயேசுவின் மேலுள்ள சிந்தையாய் இந்த வேளையில காணப்படட்டும். இயேசுவை நோக்கி நீ பார். அல்லேலூயா. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரமும் பரிசுத்தம் ஆகும். ஆமென். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென், ஆமென். ஓ மகிமை. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அந்நிய பாஷை பெற்றவர்கள், அந்நிய பாஷையோடு நாம் கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். அந்நிய பாஷையில் நாம் பேசுவோமாக. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். நீ மௌனமாய் இருக்கிற சமயம் இது இல்லை. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நீ பயன்படுத்து. ஆமென். நீ புதைத்து வைக்க வேண்டாம். ஒரு வாயை விரிவாய் திறந்து நீ தேவ சமூகத்தில் தேவன் உனக்கு இரக்கமாய் தயவாய் கொடுத்த, உன்மேல் இறங்கி உனக்கு கொடுத்த தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்து. ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. ஓ மகிமை. சிகட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும், உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Shikada katada bakatuda mana tuda bala katido vide ma tuda bakatuda. Amen. Hallelujah. Hallelujah. Shikada katada bakatuda. Rima shikala mana tuda bakatuda. என் ஜனமே, என் சமூகத்திலே நீ ஒரு சந்தேகத்தோடு நீ காணப்படுகிறாய். ஓ சிகடகதுடபகதுடா. நீ சந்தேகப்படுகிறது என்ன? ஒரு நிலையாய் என் நாமத்திலே நம்பிக்கை வைத்து என்னை ஆராதிப்பாயாக. ரிமா சிகடகதுடபகதுடா. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். நான் மட்டும்தான் உன்னை ரட்சிக்க முடியும். என்னாலே இல்லாமல் ரட்சிப்பது பூமியிலே இல்லை.
நானே உன்னை ரட்சிக்கிற தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கிட்டு கத்துட்ட பக்கத்துடா. இந்த வேளையில் நீ சந்தேகத்தை நீக்கி விடு. சந்தேகப்படுகிறவன் உருநிலையாய் இருக்க மாட்டான். நீ சந்தேகப்பட வேண்டாம். இதற்காகவா உன்னை அழைத்தேன். நான் உன்னை அழைத்த நோக்கம் பெரியதாய் இருக்கிறது. சிக்கிட்டு கத்துட்ட பக்கத்துடா. என் ஜனமே, இந்த வேளையில எதற்கு நீ சந்தேகப்படாதபடி என் நாமத்தை உயர்த்து. அப்பொழுது நான் உன்னில் வைத்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கிட்டு கத்துட்ட பக்கத்துடா. ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. ஆமென். ஓ மகிமை. நன்றி ராஜா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யாரோ ஒருவர் சந்தேகப்படுகிறீங்க. சந்தேகத்தின் ஆவி நமக்கு வேண்டாம். தேவ நாமத்தில் ஒரே நிலையாய் காணப்பட்டு தேவனோடு நாம் அவர் தருவார் என்று நாம் விசுவாசிப்போமாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசமாய் இரு. இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வை. நீ விசுவாசி. அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் உனக்கு தருவார். நீ எதற்கு சந்தேகப்படாமல் கர்த்தர் நான் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவார் என்று நீ விசுவாசி. ஓ மகிமை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுகிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயாக. சந்தேகப்படும் போது ஒன்றும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வை. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து நீ தேவனை நோக்கி நீ துதிப்பாயாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீ பலதை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்தை பலதை நீ சிந்தித்தான் நீ சோர்ந்து போய் விடுவாய். நீ சோர்ந்து போய் விடுவாய். நீ மனுஷர் சொல்லுவதை நீ கேட்க வேண்டாம். உன்னை சோர்வுபடுத்தும்படியாக பிசாசானவன் யார் மூலமாவது கிரியை செய்வான். என் மகளே, இந்த வேளையில நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து, தன்னை தாழ்த்து. ஒன்றுமில்லாமைய தேவனுக்கு கொண்டு போவதே மெய்யான தாழ்மையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். ஓ மகிமை. சிக்கிட்டு கத்துட்ட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. இதோ நீ கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவியானவர் உனக்குள்ள வந்து அவர் உன்னை பிரகாசிக்க செய்வார். ஓ மகிமை. எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது. ஓ மகிமை. சிகட்ட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சிகிட்டு கத்துட்ட பக்கத்துடாமா. ஃபீல்ல பக்கத்துடா. என் ஜனமே, என் சமூகத்தில் முழு இதயத்தோடு என்னை மகிமைப்படுத்து. நானே உன்னை அழைத்த தேவன், மனுஷர் அல்ல. நானே உன்னை அழைத்த தேவன். என்னை நோக்கி கூப்பிடு. மனுஷர் சொல்லுவதை கேட்டு நீ சோர்வு அடைவது என்ன? மனுஷர் பேச்சை கேட்டு நீ சோர்வு அடைவது என்ன? என் மகளே, உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தான் உன்னை அழைத்த தேவன். நான் உன்னை அழைத்த தேவன் பெரிய தேவனாயிருக்கிறேன். நீ மனுஷனை பார்ப்பது என்ன? சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நீ மனுஷனை நம்பாதே.
என்னை நோக்கி நீ கூப்பிடு, நானே உன்னை அழைத்த தேவனாயிருக்கிறேன். முற்றும் முடிவு பரியந்தமும் நானே உன்னை அழைக்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன், நானே உன்னை நடத்தி ஜெயத்தை வாங்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிகட கத்துட பகத்துடா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். சோர்ந்து நாம் போக வேண்டாம். ஓ மகிமை, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ சரணடைவாயாக. ஓ மகிமை. இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர். ஆமென். எல்லா பெருமையின் ஆவியை கர்த்தாவே நீ சாம்பலாக்குவீராக. என் தேவனே, என் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெருமையின் ஆவியை எரிகட்டும். தேவ அக்கினியை போடுங்க. பெருமையின் ஆவியை ஆண்டவரே, பெருமையின் ஆவியை எரித்து போடுவீராக. எரியட்டும், 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 எரியட்டும். பெருமையின் ஆவி எரிந்து போகட்டும். பெருமையின் ஆவி சாம்பலாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உயர்த்தி வையுங்க, எங்களை உயர்த்தி வையுங்க. நீ பெருமை உள்ளவருக்கு நீ எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே. பெருமை உள்ளவருக்கோ நீ எதிர்த்து நிற்கிறீர். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி ராஜா. ஓ மகிமை. சிகட்ட கத்தோட பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, இயேசுவிடமே நீ சரணடை. என்னால, என் பலத்தினால, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவிடம் முழுமையாக நீ சரணடைவாயாக. அவரே உன்னை நடத்துவார், அவரே உன்னை போஷிப்பார், அவரே ஜெயத்தை உன்னை கட்டளையிடுவார். நீ எதற்கு சந்தேகப்படாதபடி நம்மை அழைத்த தேவனை நீ பிடித்துக்கொள். உன்னை ரட்சித்த தேவனை நீ பிடித்துக்கொள். அவர் மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனையும் நம்பி நீ ஏமாந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனோடு நீ தொடர்பு உடையவளாய் நீ காணப்படு. தேவனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பு நமக்கு வேண்டும். அவரே நம்மோடு பேசுவார், அவரே நம்மளை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். என் ஜனமே, அவரை நீ பிடித்துக்கொள், அவரை நீ பிடித்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. ஓ சிகட கத்தட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யட்டும். அந்த தீர்க்க தரிசன வரங்கள் இன்னும் 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 கர்த்தாவே வந்த வரங்கள் கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே என் தேவனே, ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்வதாக. என் தேவனே, இன்னும் எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு பக்தி விருத்தி அடைய நீங்க ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் தொடர்ந்து பேசுங்க. ஆமென். ஓ மகிமை, அல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனை நீ அகற்றி போடுங்க. அல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, என் தேவனே, என் ராஜாவே. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருக்குள்ளும் எழுந்தருளுவீராக. ஒவ்வொருக்குள்ளும் நீ எழுந்தருளும், எழுந்தருளும். ஓ மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்ல. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில்
காணும்போது ஓடிப்போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை மகிமை காணும்போது ஓடிப்போவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. இயேசுவின் ரத்தம் சுத்தம் உள்ளது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. உன்னை நேசிக்கிறவர் உன்னோடு கூட பேசுகிறவராகவும் காணப்படுகிறேன். நீ மனிதர் காணும்படியாக ஜெபியாமல் நான் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஒரு பத்துட படக்குதிரே நீ மனிதர்களுக்காக ஜெபிக்காத. ஒரு பத்துட படக்குதிரே ஆவியோடும் உண்மையோடும் என்னை மாத்திரம் நீ தொழுது கொள். ஒரு பத்துட படக்குதிரே சேற்றிலை விழுந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன் அல்லவா, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொள்ள வேண்டும். என்னை மாத்திரம் நீ தொழுது கொள் என்று ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். நீ மனுஷனுக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டாம். மனுஷனை நீ மகிமைப்படுத்த வேண்டாம். நீ கர்த்தரை மட்டும் நீ மகிமைப்படுத்து. உண்மையான ஆவியான தேவனை என்னை நீ மகிமைப்படுத்து என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் கரங்களை தட்டி தட்டி உண்மையுள்ள தேவனை தொழுதுகள். உண்மையோட தொழுதுகள். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். 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 என்ன நேசிக்கிறதான உடையான சேற்றிலே பாவம் என்னும் சேற்றிலே அமர்ந்து கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்தேன். ஒரு பாத்துடா வடக்குதிரே ஒரு பாத்துடா வடக்குதிரே நானே உன் நேசர். ஒரு பாத்துடா வடக்குதிரே உன்னின் மேல் எவ்வளவாய் பிரியம் வைத்தேன். ஒரு பாத்துடா வடக்குதிரா வடக்குதிரே என் நேசத்தை நீ மறந்து போனாயோ. ஒரு பாத்துடா வடக்குதிரா வடக்குதிரே நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோது மறவாத தேவன். ஒரு பாத்துடா வடக்குதிரா வடக்குதிரே உடையான சேற்றில் உன்னை தூக்கி எடுத்த தேவன் நானே என்பதை நீ உணர்ந்து என்னை உண்மையாக தொழுது கொள் என்று ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சிகிட்டுக்கத்துட்ட பக்கத்துடா. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செவி கொடுப்போமாக. மகளே, என் மேல் நீ வைத்த நேசத்தை மறந்து விட்டாயே. ஆனா நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. யார் யாருக்காகவோ என்னை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாயே. நீ என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாயே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் உன்மேல் வைத்த நேசம் பெரியது. எதற்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாது. தேவன் உன்னை அழைத்த நோக்கமே வேற. உனக்கு இருக்க திட்டங்களை நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இரு.
அவர் நம்மேல் வைத்த நேசம் அன்பு பெரியதாய் இருக்கிறது என் ஜனமே. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். மனசுல குத்தப்பட்டவங்க உடனே ஒப்பு கொடுப்பாயாக. ஆமா ஆண்டவரே, அநேக காரியங்கள்ல உண்மை விட்டு கத்தாவின் தூரமா போயிட்டேன்ப்பா. ஆதியில் இருந்த அன்பு, ரசிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த அன்பு நேசமும் இப்ப இல்லையப்பா. உண்மை நான் அதிகமா நேசித்தேன். எப்போதும் உடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுனேன். உடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தினேன். யாவருக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நான் அறிவிச்சேன். அப்ப இருந்த அன்பு நேசம் இப்பொழுது இல்லையே. மன்னியும் அப்பா. மறுபடியும் என்னை புதுப்பியும். மறுபடியுமாக அந்த நேசத்தையும் அன்பையும் தாங்க. உண்மையில் அன்பு கூற ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க என்று நீ ஒப்பு கொடு. உடனே இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயாக. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். மறுபடியுமாக உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவன் என் தேவன். நம்முடைய தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர். சொன்ன வார்த்தையில உண்மையுள்ள தேவன் யார் என்று சொன்னால் நம்மை ரட்சித்த இந்த தேவன் தான், இந்த இயேசு கிறிஸ்து, இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பிதாவானவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சொன்ன வார்த்தையில உண்மையுள்ளவர். ஆகவே இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயா? அறிக்கை செய். ஆண்டவர் நம்மோடு சபைக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஆதியில இருந்த அந்த நேசமும் அன்பும் என்னிடத்தில் நீ வைக்கலையே மகளே, மகனை என்னில் வைக்கலையே. நீ மறுபடியுமாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னிடம் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த வேளையில நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த வார்த்தை வாயினால பேசின எத்தனோ தேவனுக்கு துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்பாக வருகிற ஒவ்வொன்றையும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே மன்னியும். உமக்கு விரோதமாகவும் தாய் தகப்பனுக்கு விரோதமாக நான் பேசியிருப்பேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் விரோதமாய் நான் பேசியிருப்பேன். ஆண்டவரை மன்னியும் என்று நீ ஒப்புக்கொடு. ஏதாவது நீ பேசினது உண்டானால் உடனே நீ மன்னிப்பு கேள். நான் மரியாதை இல்லாம ஒரு சில நேரங்களில் ஊழியர்களை நான் பேசியிருப்பேன். ஆண்டவரே மன்னியும் அப்பா. ஆண்டவர் பேசுகிறார். பெருமையிலோருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக கர்த்தர் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெருமையை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடு. நீ தாழ்மைப்படு. ஒன்று முல்லாமையை தேவனிடத்தில் கொண்டு வா. உன்னிடத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தர் தந்தது. நான் ஒன்றுமுள்ள ஆண்டவரை நீங்க வந்து வாசம் செய்யுங்க. பெருமை இருக்கு வரும் கர்த்தர் உன் இருதயத்தில் வரமாட்டார். நான் ஒன்றுமுள்ள என்று நீ தன்னை தாழ்த்து. நான் மண்ணு என்று நினைவு கூறுவாயாக. கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் உனக்கு முன்பாகவே ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆயத்தப்படு. அவர் உனக்குள்ள வருவதற்கு நீ சீர்படுத்து உன் இருதயத்தை. ஆண்டவரே நீ சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமலோ பேசின ஆண்டவரே என் குறைகளை மன்னியும். கைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கால்களை பரிசுத்தப்படுத்துங்க. கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அறிக்கை செய். பரிசுத்த திருவிருந்தில் பரிசுத்த பந்தியில் நீ கலந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். பாவ அறிக்கை செய். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். பிரயோஜனப்படுத்திக்கொள். அறிக்கை செய். அல்லேலூயா. ஒருவர் அறிக்கை செய்கிறத ஒருவர் கேட்க வேண்டாம். நீங்க தேவனை நோக்கி அறிக்கை செய். உனக்கு முன்பாக நிற்கிறார், அதை மனதில் கொண்டு வா. உனக்கு முன்பாக நிற்கிற இயேசுவிடம் நீ அறிக்கை செய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாக இருக்கிறது என் ஜனமே. அல்லேலூயா. ஆமென். உமக்கே மகிமை உண்டாவதாக. அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. நீர் இப்படியே இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் நீ வளர வேண்டும். உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். உன்னை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். தேவன் உனக்குள்ள வந்துட்டான் போதும். இந்த சூழ்நிலை உனக்கு மாறப்படும். இந்த சூழ்நிலை, இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறும். யோசேப்போடே தேவன் இருந்தான், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது.
ஆகவே தேவன் உனக்குள்ள வந்துட்டா அது வேணும் இது வேணும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அறிகிற தேவன். ஆகவே நீ பாவங்களை அறிக்கை செய். இருள் இருக்கும்போது, பாவத்தின் கிரியைகள் இருக்கும்போது நீ ஒப்பு கொடுக்காத பட்சத்துல ஆண்டவர் உனக்குள்ள வந்து ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா உன் இதயத்தில் அவர் வந்து வாசம் செய்ய வேண்டும். வெளிச்சம் வரணும், இருள் நீங்கணும். நீ பாவங்களை அறிக்கை செய்யும் போது இருள் நீங்கி கொண்டே இருக்கும், வெளிச்சம் உனக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டே இருக்கும். நீ அறிக்கை செய், ஆண்டவரே என் குறைகளை மன்னியுங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாகிலும் துக்கப்படுத்துறது காரியங்கள் உண்டானால் மண்ணான என்னை மன்னியுங்கப்பா, மன்னியும் அப்பா, அப்பா பிதாவே மன்னியும் என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. நீ முழுமையாக அறிக்கை செய். என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்று நிச்சயம் வரும்போதுதான் பரிசுத்த பந்தியில் நீ கலந்து கொள்ளும் போது உனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றனை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றனை அவர் தள்ள மாட்டார். நீ தைரியத்தோடு வா, இயேசுவிடம் வா. இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பு என்று குறையாததப்பா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு ஒவ்வொரு இருதயத்தில் ஊற்றப்பட்டவங்க கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு, அவரில் மகிழ்ந்து களிகூறு. கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்தது. ஆண்டவரே அப்பா, நீங்க தூதர்களுக்கு கை கூடாமல் ஆண்டவர் மண்ணான விழுந்து போன கர்த்தாவே தூதருக்கு கை கூடாமல் கர்த்தாவுமை கீழ்ப்படியாம விழுந்து போனமே, மண்ணான எங்களுக்கு நீ கை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காய் நன்றி ராஜா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Shigada katuda bakatuda manatuda bala katuda Rima shigada katuda bakatuda. Amen, 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 amen. Hallelujah.
அன்பு அன்பு தேவனுடைய அன்பு எங்கள் மேல ஊற்றப்படட்டும். அன்பே வா, அன்பே வா என்று கூப்பிடு. தேவ அன்பே என் இதயத்தில் வா, தேவ அன்பே என் இதயத்தில் வாங்க. என் இதயம் முழுவதும் உம்முடைய அன்பினால நிரம்பி காணப்படட்டும் இயேசுவே என்று நீ கூப்பிடு. மனுஷனுடைய அன்பு மாறி போய்விடும் என் ஜனமே. மனுஷன் மேல் அன்பு வைக்க வேண்டாம். அல்லேலூயா. தேவன் மேல் அன்பு கூறு. ஒருவர் அன்பா இருங்க. தேவனுடைய அன்பை விளங்க பண்ணு. நீ தேவன் மேல் பூர்ணமான அன்பு வை, அன்பு கூறு. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு ஒருபோதும் ஒளிந்து போகாது. அன்பு, தேவனுடைய அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அன்பே பெரியது. ஓ மகிமை சிகிட்ட கத்துட பக்கத்துடா. அல்லேலூயா. தேவ அன்பில நீ நிரப்பப்படு. தேவனின் அன்பு கூறு. ஓ மகிமை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை வலது கரத்தை அசைத்து ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே ஏதோ வரையில் உதவி நீரே. ஆமென் அப்பா. எபினேசரே எபினேசரே ஏதோ வரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை வலதுபுறத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நீங்க பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் கோடான கோடி உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மீதியான பகுதியெல்லாம் கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. தொடர்ந்து நீங்களே நடத்தி தாங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.